ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 29/1/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ தென் சென்னை, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாம் கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரீட்டை பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த எடிட்டோரியல் பேஜுக்கு போயிடலாம். இங்கே இந்த மைனிங் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். மைனிங் பாலிட்டிக்ஸ் அப்படின்றதுல கிட்டத்தட்ட நம்ம இந்தியா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இங்கே அதை பற்றி தான் மெயினாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த டங்ஸ்டன் மெட்டீரியல், டங்ஸ்டன் மைனிங் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த டங்ஸ்டன் இருக்கிறதுல ரொம்ப கிரிட்டிக்கலான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மினரல். அது பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன், அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக பார்த்திங்கன்னா எதுவுமே நமக்கு இது பிடிக்க நம்ம கிடைக்கல. டங்ஸ்டன் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதுவும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்லாம் நிறையவே இருக்குது. டிஃபென்ஸ் செக்டாரில் என்ன ஹை டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது இருக்குது. ஏரோஸ்பேஸ், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக சென்சிட்டிவான விஷயங்களில் நிறையவே நம்ம டங்ஸ்டன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த டங்ஸ்டன் தமிழ்நாடு, ஹரியானா, உத்தரகாண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா டங்ஸ்டன் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் மைனிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம மதுரையில் தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ ஆரம்பிக்கலான் இருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எல்லாமே அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ பாலிட்டிக்ஸ்க்காக மைனிங் பாலிட்டிக்ஸ் அப்படின்றதுனால தான் இது மைனிங் பாலிட்டிக்ஸ் அப்படின்றதுனால அப்படின்ட்டு நேம் வந்துட்டு பாலிட்டிக்ஸ்னால் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அப்போசிஷன் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது மைனிங் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மைனிங் மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே லோக்கலில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லைங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்போஸ் பண்ண பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நாங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு தான் இதை நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளமாக போயிருக்கு. ஸோ ஏன் இந்த மைனிங் வேணாம் அப்படின்ற மாதிரி லோக்கல் மெம்பர்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அங்கே நிறைய கல்ச்சுரல் சைட்ஸ், இந்த நிறைய கோயில் நிறைய பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ரிசர்வ், இந்த அமித்துபதி அப்படின்ற மாதிரி, அண்ட் தென் நிறைய ஹெரிட்டேஜ் சைட்டு, நிறைய டெம்பிள்ஸ், இந்துசம் டெம்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஜெயினிசம் டெம்பிள்ஸ், பிராமி டெம்பிள்ஸ், அண்ட் தென் நிறைய தமிழ் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அங்கே ஹெரிட்டேஜஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மைனிங் பண்ணால் அதுக்கெலாம் பாதிப்பு வரும் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் இருக்க பீப்புள். ஸோ அதனால் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பாலிட்டிக்ஸ் ஒரு பக்கம், தென் லோக்கல் பீப்புள்ஸோடைய அப்போசிஷன் ஒரு பக்கம், அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டங்ஸ்டன் மைனிங் ப்ராஜெக்ட் அப்படின்ற பேரில் மைனிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. இது எல்லாமே நம்ம சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்போது வாட் எவர் இந்த டங்ஸ்டன் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்ம இந்தியா க்ரோத் ஆகிறதுக்காக, டெக்னாலஜி வைஸ் நம்ம நல்லா க்ரோத் ஆகிறதுக்காக, ஸோ நம்ம மற்றவங்க யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படின்றத நம்ம டொமஸ்டிக்காக நம்ம எடுக்கிறதுன்றது ரொம்ப அத்தியாவசியம் தான். ஸோ ஆனால் அதே சமயத்தில் இங்கே இருக்கிற சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்த்திங்கன்னா அழிக்கக்கூடாது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம சம்மரைஸ் பண்ணி ஒரு இதையும் பார்த்துக்கிட்டோம் அதையும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக தான் இதை மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் இந்த ஒப்பீனியன் பேஸில் இது சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி இன் சைல்டு மேரேஜ் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இது ஆக்சுவலி சைல்டு மேரேஜ் அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் மூலிமா நிறைய நமக்கு தெரியும். அது அப்போத்துலேருந்து சைல்டு மேரேஜான்றது தவிர்க்கப்பட்டுருக்கு அப்படின்றது. பட் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த
ஃபீமேலுக்கு வந்து 18 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலுக்கு வந்து 21 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மினிமம் மேரேஜ் டேட் அப்படின்றது, மினிமம் மேரேஜ் ஏஜ் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இன்கேஸ் வந்து ரொம்ப சைல்டு மேரேஜ் ஒரு வேளை பண்ணியிருந்தாங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த அவங்களுக்கான ஏஜ், அந்த மேரேஜ் ஏஜ் வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து அவங்களாம் வந்து சொன்னாங்கன்னா வந்து தே கேன் செப்பரேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படின்றது மூலிமா 2021 இந்த கேசஸ் வந்து இப்போ நிறைய வர்றதுனால மறுபடியும் இது வந்து பேச்சுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சைல்டு மேரேஜ் ஆக்ட் பற்றியெல்லாம் வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை ரொம்ப, பட் ஆனால் இந்த என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, ஸோ வந்து நம்ம 18 ஏஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணுறதுனால கூட வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக அவங்க செக்ஷுவலாக ஸோ இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எஜுகேஷன் வந்து பாதிக்கப்படுது. அண்ட் தென் அவங்களுக்கு ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் கம்மியாகும் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய அவங்களோட செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து ஒரு கொஷின் மார்க்கில் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சில பேசிக்கான விஷயங்களை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ வந்து நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரீப்ளேஸ் ரெகுலர் டேபிள் சால்ட் வித் லோவர் சோடியம் சால்ட் சப்ஸ்டியூட்ஸ் தட் கண்டெயின் பொட்டாசியம் WHO அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சோடியம் கண்டென்ட் இருக்கிற இந்த டேபிள் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா WHO வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அதை வந்து மாற்றி இந்த பொட்டாசியம் சால்ட்டாக கூட யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா WHO சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் சோடியம் சால்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் சால்ட்டில் இருக்க அந்த NaClல இருக்க எண்ணெய் வந்து அந்த சோடியம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட பிளட் வெசல்ஸ்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட் வெசல்ஸில் இருக்க வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆக வைக்கும், ரிட்டென்ஷன் பண்ணி விட்டுருது. ஸோ இது மூலிமா நிறையவே ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால அந்த சோடியம் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் சால்ட்டுக்கு பதில் பொட்டாசியம் சால்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் சோடியம் சால்ட் தான் எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க லிமிட் என்னென்னு பார்த்திங்கன்னா 1 டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 2 கிராம்ஸ் பர் டே பர் பர்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ அதுக்கு மேலே வந்து மோஸ்ட்லி போனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த சால்ட்டுனால தான் வருது. நிறைய இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸஸாக இருக்கட்டும் சரி, நிறைய இந்த கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும் சரி, கார்டியாக் அரெஸ்ட் வர நிறைய அதிகமாகிட்டு வருது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டுனால வருது. ஸோ அதுலேயுமே சால்ட்டுனால் நம்ம பொதுவாக சால்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, சோடியம் கண்டென்ட் இருக்குது சால்ட். ஸோ அதனால தான் வந்து WHO இங்கே என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சோடியம்க்கு பதில் பொட்டாசியம் சால்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ்லலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேக்ட் ஆஃப் கிளாஸிஃபைங் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு கணக்கிலே எடுத்துகிட்டு வரப்படாமல், அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய இந்த SC STஸ்க்கான நிறைய இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் தென் நிறைய இடஒதுக்கீடு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து யூஸ் பண்ணிக்காமல் என்ஜாய் பண்ணிக்காமல் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு முதல்ல இது பற்றியெல்லாம் ஒரு எஜுகேஷன் அவேர்னஸே வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற பாரு ANSI அப்படின்றவங்க ஸோ இப்போ ரீசெண்டாக 268 டீநோட்டிஃபைடு செமி நோமேடிக் அண்ட் நொமேடிக் ட்ரைப்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு டீநோட்டிஃபைடு இது வரைக்கும் வந்து அவங்க ட்ரைப்ஸாகவே தான் இருந்திருக்காங்க, அவங்கள யாருமே கண்டுக்கவே இல்லை. ஸோ அவங்க இந்த இத்தனை கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ 268 கம்யூனிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து இதை பற்றிலாம் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இதுக்கப்புறமா நம்மளோட கவர்மெண்ட் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை அவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இதில் எடுத்துக்கிறாங்களா, ஸோ இல்லைனா அவங்களுக்குன்னு தனியாக ஏதாச்சும் இந்த 268 கம்யூனிட்டிஸ் தனியாக ஏதாச்சும் பண்ணுறாங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ வந்து நான் இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பற்றி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கு முன்னாடி நிறையவே வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி காக்கா கலேக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி வந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த நிறைய இந்த ஃபாரஸ்ட் ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து ஒருங்கிணைந்து அவங்களுக்கு வந்து இந்த வெல்ஃபேர்லாம் செய்கிறதுக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அந்த காக்கா கலேக்கார் அப்படின்றது. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா 1965 லோக்கூர் கமிட்டி அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தாங்க. தென் 1980 மண்டல் கமிஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் 2008 வந்து பார்த்திங்கன்னா ரெனுக்கி கமிஷன் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தென் 2017 வந்து இடேட் கமிஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய கமிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒவ்வொன்றும் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. பட் இப்போ வந்திருக்க ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இப்போது நிறைய நமக்கு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு ஒர்க்கிங்கில் இருக்கிறது அதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷல் கமிட்டி. இது வந்து February 2019 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதோட வைஸ் சேர்பர்சனே தான் இதோட ஹெட்டுமே. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2020 ஆரம்பித்து 2023 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த 2024 தான் இப்போ வந்து அதை பற்றி சம்மரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இத்தனை பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ரிசர்வேஷன் இதெல்லாமே என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறதுனால ஸோ அது அவங்கள கண்டுபிடிச்சி ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் அதுக்குன்னு அவங்களுக்கு தனியாக எடுத்துகிட்டு வந்து தென் எலிஜிபிலிட்டி ரிசர்வேஷன் ஸோ இதெல்லாமே பார்த்து ஸோ அவங்களுக்கு கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா அதை பற்றிலாம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் இருக்காங்க அப்படின்றது இப்போ நமக்கு தான் இப்போ தான் தெரியுது பாருங்கள். எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 268 85 கம்யூனிட்டிஸ் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிப்போர்ட் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற வீடியோஸ் ஒர்க் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.